அல்ட்ரா பூஸ்ட் 5ல 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரைடு. எனக்கு இந்த ஃபோம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஷூவை நான் பையே பண்ணேன். பீட்டா டிபியூ அடிடாஸோட ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒரு 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ட்ரஸ்டட் ஃபோமாக இருக்குது. இந்த ஃபோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்கனி ட்ரையம்பில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடிடாஸ் எல்லா அவங்களோட அல்ட்ரா பூஸ்ட் பியூர் பூஸ்ட்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பியூர் பூஸ்ட் ஃபார்முலேஷன் சூப்பராக இருந்துச்சு. இதை விட இன்னும் மச் சாஃப்ட்வேர் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. பட் இது வந்து ஹெவி ரன்னர்ஸ் ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு ஷூ. அல்ட்ரா பூஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் மேரத்தானுக்கான ஒரு ஷூனா, இது வந்து ஒரு ஃபுல் மேரத்தானுக்கான ஒரு மேக்ஸ் குஷன் ஷூ மாதிரி இதை நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த ஷூ வந்து பியூர் பூஸ்ட் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்காது. சரி சொல்கிறா எப்படிடா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப எனக்கு வந்து அந்த ஒரு ஃபோம் வந்து கம்ப்ரஸ் ஆகி டீகம்ப்ரஸ் ஆகுறதுனால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஷூ அப்சல்யூட்லி அஸ் ஐ சேட் டியூரபிலிட்டியில் அடிச்சிக்கவே முடியாது. 800 to 1000 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும் ரோடில் ஓடினாலும். அதே தான் தே ஹேவ் கான்டினென்டல் ரப்பர் அஸ் ஐ சேட் இன் மை அன்பாக்சிங் வீடியோ. கண்டிப்பாக நல்லா வரும். பட் அன்எக்ஸ்பெக்டட் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ரைட் டோல கட்ட விரல்ல பிளிஸ்டர்ஸ் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு பிளிஸ்டர்ஸ்லாம் வந்ததே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. மேபி அது ஏன் அப்படின்னா, இந்த அப்பர் நிட்டட் அப்பர் ரொம்ப சாஃப்ட். ஒரு சாக்ஸ் ரொம்ப சாஃப்டான சாக்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு அப்படியே காலை வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பட் அதனால பிரீதபிலிட்டி இஷ்யூ இருக்காதுன்னு நினைச்சேன். இல்லை, பட் ஸ்டில் எனக்கு பிளிஸ்டர்ஸ் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. மேபி நான் யூஸ் பண்ண எனக்கு சாக்ஸ் வந்து ரொம்ப திக்கான காட்டன் சாக்ஸ், அதனாலயா இருக்கலாம். பட் அதே சாக்ஸ் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்ததே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இன்னும் ஒரு 2 more runs I'm going to do in this Ultra Boost 5. அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியும். பட் ஃபார் நவ் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த டோ பாக்ஸில் அந்த பிளிஸ்டர்ஸ் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அதை நான் ட்ரை பண்ணால் தான் சொல்ல முடியும். மற்றபடி I'm really impressed with the energy return, with the softness, with the stableness of the shoe, and ஒரு சூப்பர் செக்ஸியான ஒரு ஷூ, லைஃப் ஸ்டைல் ஷூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரன் பண்ணும்போது. ஐ ஹவ் சீன் இட். ரன்னிங் கம் லைஃப் ஸ்டைல் ஷூ வரது ரொம்ப அபூர்வம். அடிடாஸ் தான் அதை ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஹேண்ட்ஸ் டவுன் ஃபார் தட். Thank you so much for watching this video. Happy running people. Peace.